ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்துக்குள்ளே மளிகை ஜாமான் காய்கறி என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் லிஸ்ட்டு போட்டுக்குவேங்க. லிஸ்ட்டு போட்டுட்டு இதை நான் வச்சுட்டு இதை தவிர்த்து வேறு நான் எடுக்க தான் செய்வேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்க பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் ஓரளவுக்கு நம்ம சேவிங்ஸும் பண்ண முடியும். நமக்கு மொத்தமாக தேவைன்ற போது இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். இல்லை கொஞ்சம் தேவைன்ற போது பக்கத்தில் இருக்க கடையிலே வாங்கிக்குவோம். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மொத்தமாக நான் இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு நம்ம பண்ணும்போது தேவையில்லாத செலவை கண்டிப்பாக நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இதோட ரேட்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோம்பு 18 ரூபா, அப்புறம் அப்பள பாக்கெட் 22 ரூபா, பொட்டுக்கடலை 30 ரூபா, அதுக்கப்புறம் ஜீரகம் பார்த்தீங்க அப்படின்னா 82 ரூபா. அப்புறம் இந்த சோப்பு வாங்கியிருக்கோம். இந்த சோப்பு 23 ரூபா, 25 ரூபா. சோப்பு 23 ரூபா. ஸோ 2 வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கு பச்சை பயிறு, ஸோ 69 ரூபா, 70 ரூபா. ஸோ 2 பாக்கெட் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை பார்த்தீங்க அப்படின்னா 34 ரூபா, 35 ரூபா ஆகுது. அதுக்கப்புறமா பாசி பருப்பு 64 ரூபா. வெள்ளை உளுந்து 72 ரூபா 58 பைசா. அப்புறம் சோப்பு 4 ரூபா 75 பைசா. ஸோ இது 2 வாங்கியிருக்கோம் பாத்திரம் கழுவுறதுக்கு. அப்புறம் இது கடுங்காய், இது 7 ரூபா 93 ரூபா. கடுங்காய் பொடி செஞ்சு சாப்பிட்டோம், டீயில் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் மிளகு பார்த்தீங்க அப்படின்னா 84 ரூபா. அப்புறம் கருப்பு சுண்டல் 24 ரூபா. கடுகு 22 ரூபா. கருப்பு உளுந்து வாங்கியிருக்கோம். கருப்பு உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா 71 ரூபா. அப்புறம் கம்பு, ஸோ கம்பு 22 ரூபா. கசகசா 69 ரூபா. ஸோ இது வாங்கியிருக்கோம். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு இதுதான் இப்போதைக்கு தேவைப்படுது. ஸோ பருப்பு எல்லாமே நான் ரேஷன் கடையில் உள்ள பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இதை தவிர்த்து வேறு பருப்பு எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறதே அப்படியே வச்சுக்கிட்டோம். இல்லாத மட்டும் இப்போ வாங்கி வச்சுருக்கோம். அடுத்து இந்த உஜாலா, ஸோ உஜாலா பார்த்தீங்க அப்படின்னா 76 ரூபா. அதுக்கு இது ஃப்ரீ. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் மளிகை ஜாமான்லாம் இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் பில் பார்த்தீங்க அப்படின்னா 900 ரூபா வந்திருக்கு இந்த மளிகை ஜாமாக்கு மட்டும். இன்னும் காய்கறி அதுக்கு ஒன்றும் பில்லு வரல. இதுக்கு 900 ரூபா வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன அப்படி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃப்ரூட்டும் காய்கறி வாங்கினது அதுக்குள்ளே ரேட்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாட்டர் மெலன் வாங்கியிருக்கோமா. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 63 ரூபா. வாட்டர் மெலனுக்கு 63 ரூபா. அவரைக்காய் பார்த்திங்க அப்படின்னா 14 ரூபா. அப்புறம் பீன்ஸு பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸ் 22 ரூபா. அப்புறம் நெல்லிக்காய் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 28 ரூபா. அப்புறம் சின்ன வெங்காயம் அது பார்த்திங்க அப்படின்னா 131 ரூபா. சின்ன வெங்காயம் 2 கிலோ இருக்குது. இந்த பம்ப்கின் 34 ரூபா. அப்புறம் பச்சை மிளகா 17 ரூபா. முள்ளங்கி 11 ரூபா. இவ்வளோ முள்ளங்கி 11 ரூபா. அப்புறம் பீக்கங்காய் 20 ரூபா. இந்த சௌச்சௌ 28 ரூபா. அப்புறம் வெண்டைக்காய் 14 ரூபா. இவ்வளோ வெண்டைக்காவும் 14 ரூபா. தக்காளி 48 ரூபா. இந்த புடலங்காய் 28 ரூபா. இப்போ வெஜிடபிள் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 464 ரூபா ஆகுது. இப்போ டோட்டலாக பார்த்தா 1365 ரூபா வருது நமக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த மாதம் ஸ்டார்டிங் வாங்கியாச்சு மளிகை ஜாமாவும்.
காய்கறியும் வாங்கியாச்சு. காய்கறி வந்து இன்னும் ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் கூட ஓடும். அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு வாங்க வேண்டியதான். ஸோ இடையில நாங்கள் கீரை அது மாதிரிலாம் சேர்த்துக்குவோம். அப்போ வந்து காய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். இப்போ மளிகை ஜாமான் வந்து இந்த மாதத்துக்கு வாங்கியாச்சு. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் சரவணா ஸ்டோரில். ஸோ எங்களுக்கு இந்த ரேட்டு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரேட் வந்து ஓகேவா இல்லையா அப்படி சொல்லுங்கள். எப்பயும் இதே மாதிரி பல்காக வாங்கும்போது மட்டும் சரவணா ஸ்டோர் போய்க்குவோம். மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் எல்லாமே வந்து சின்ன சின்ன கடையிலேயே வந்து பக்கத்துலேயே வந்து வாங்கிக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக இருக்கிறத அப்படியே பார்த்தோம்னா பக்கத்துலேயே எங்கேயாவது வாங்கிக்குவோம். இது சின்ன சின்ன கடையில் காய்கறியுமே பார்த்திங்க அப்படின்னா கடையிலே வந்து வாங்கிக்குவோம். இப்போ வந்து மொத்தமாக வந்து உளுந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. உளுந்து, கம்பு, ஜீரகம் எல்லாமே வந்து காலியாகிடுச்சு. அதனால் மொத்தமாக வந்து வாங்கியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இதே மாதிரி தான் வந்து பட்ஜெட் போட்டு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே வாங்குறதோட வெளியே வாங்குறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டமாக தான் வாங்கியிருக்கோம். எதுவுமே யூஸ் பண்ணாத ஐட்டம் வாங்கலை. அப்புறம் தீனி ஐட்டம் அந்த மாதிரி எதுவும் வாங்கலை. தீனி ஐட்டம் அப்படிலாம் வந்து இங்கே சந்தை போடுவாங்க, அப்போ வந்து வாங்கிக்குவோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தேரிச்செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.